ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி லீவ் கொடுத்துருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் என் பசங்க வாப்பா வெளியே கூட்டுன்னு போப்பா, நான் சொல்கிற அரை வேறு இருமான்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. வாப்பா கூட்டுன்னு போப்பா அப்படின்னு இஸ்கிறாங்க. மழை வரது கூட சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு கீழே பெரண்டி அழுதுக்குன்னு தொந்தரவு பண்ணிக்கின்னு இட்டுன்னு போப்பான்னு அப்படின்னு அடை பிடிச்சின்னே இருக்கிறாங்க. சரி ஆயிடுச்சு, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளம்புனோம். பெங்களூரில் இருக்கிற ஃபினிக்ஸ் மால்ன்ற ஒரு மாலுக்கு நம்ம கிளம்புனோம். அந்த இடத்துல என் பையன் சொன்னான் ஒரு செல்ஃபி எடுப்பான்னு. சரி எடுக்கும் போது நடுவில் ஒரு அம்மா வந்து தையா தக்கான்னு டான்ஸ் ஆடிட்டாங்க, டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஓகே, அப்படியே உள்ளே வந்தாக்கா ஒரு வெல்கம் பொம்மை இருந்துச்சு. நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருந்துச்சு பசங்களுக்கு. ஹைஃபை பண்ணி டான்ஸ் ஆடி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப குஷியாக இருந்தாங்க அந்த பொம்மையை பார்த்துன்னு. ஸோ அப்படியே நானும் பார்த்து ரசிச்சுன்னு இருந்தேன். ஸோ அப்படியே சைடில் திரும்பி பார்த்தாக்கா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா கேம்ஸு. ஓகே, பசங்க கேம்ஸ்குள்ளே போகணுன்னு சொன்னாங்க. உள்ளே போனாக்கா எக்கச்சக்கமாக கேபு நிறைய பேர் வந்துருந்தாங்க. பசங்க என்னமோ ஆடணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்குதோ அது ஒண்டி ஆடி இருந்தாங்க. அப்படியே நானும் சைடில் திரும்பி பார்த்தாக்கா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கின்னு பார்த்து கவர்மெண்ட் லீவு, நிறைய பேர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேம்ஸுங்க இருந்துச்சு. நம்ம எதான் ஆடணும் வைக்கணுமோ அதை ஒண்டி ஆட வச்சுட்டு பார்த்துன்னு இருந்தேன். ஓகே, அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா பஸ்ஸு போயினுக்குது. அப்பா பஸ்ஸில் போகிறப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு டாட்டா அமுச்சு விட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு அப்பா வரலன்னு. நம்ம தான் டெய்லி ட்ராவல் பண்ணுறோம், ஸோ அதனால் அதே ஃபீலிங் தான் இருக்கும், நீங்கள் ஒண்டி போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அமுச்சு விட்டாக்கா முன்னாடி போயிட்டுங்குது. எவ்வளோ கவர் ஆகுதோ அவ்வளோ வரைக்கும் கவர் பண்ணி பார்த்தேன். ஓகே, நம்ம இந்த சைடு வரலாம், இந்த சைடு வரோம்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து பார்த்து வெயிட் பண்ணின்னு இருந்தாக்கா இந்த சைடு வருது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆள் கைடு பண்ணி வந்திருந்தார். பஸ்ஸு வருது, விளங்குங்கோன்னு. சரி இங்கே நிற்கோன்னு பார்த்தாக்கா இல்லையாமா, இன்னும் முன்னாடி போய் யூட்டர்ன் பண்ணிவிட்டு வந்து நிற்குமா. ஓகே, மறுபடியும் 2 பசங்களும் டாட்டா காமிங்க. ஓகே ரைட் டாட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். ஃபேமிலி பஸ்ஸு சூப்பராக இருக்குது இல்லைங்களா, ரஷ்ஷோ இல்லை. ஓகே, என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க. முன்னாடி போயிட்டு அந்த சைட்லேருந்து வரோம். சரி ஓகே, அந்த சைடு வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுருந்தேன். வந்துச்சு. பொண்ணு குஷியாக வந்து இறங்குது, பையனும் குஷியாக வந்து இறங்குறான். ஓகே முடிச்சுட்டு ஓகே டன் வாங்க போகலான்னு சொன்னேன். காலையில் போட்டால் ரெயின் கோட்டு, வெதர் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு, மழை வந்துன்னே இருந்துச்சு. ஸோ இப்போ வெளியே போகும்போது கூட மழை வந்துன்னு இருக்கும். வீட்டில் பர்ஸு திறந்து பார்த்தா 5000 ரூபாய் டமார். அண்ணா என்னண்ணே சோகமா உட்காந்துக்கிற, மூஞ்சி டல்லாக்குதுண்ணே. மூஞ்சிக்கு சோப்பு போடல. இந்த கிண்டல் தானே நான் வானான்றது. கம்பெனி லீவு கொடுத்தாங்கன்னு வீட்டுல ரெஸ்ட் எடுத்திருந்தாக்கா பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு. அவங்க வா வெளியே போலாம்னு கூட்டுன்னு போயிட்டாங்க. மால்ல அதாடி இதாடி 5000 ரூபாய் காலி பண்ணிட்டாங்க. ஐயோ அண்ணா, பசங்க சந்தோஷோட முக்கியமாண்ணா காசுன்ற. உனக்கு கல்யாணம் ஆகும் இல்லை, பசங்க வருவாங்க இல்லையா, அப்போ தெரியும் உனக்கு காசோட அருமை. இப்போ தான் கிளம்புடா எருமை. வந்துட்டான் அட்வைஸ் கொடுக்கும். இப்போ தான் 10 குழந்தை பெற்ற மாதிரி.